அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தின் சிறப்பு பலன்களை பற்றி தான் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோங்க. ஆண்டுக்கோள்கள் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலும், ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான கும்ப ராசியிலும் இருக்காருங்க. அதே நேரத்தில் 9ஆம் இடத்துல குரு பகவான், அதாவது மிதுன ராசியில் உங்களுடைய 11ஆம் இடமான சிம்ம ராசியில் தான் பார்த்திங்கன்னா கேது பகவான் இருக்கார். இதெல்லாம் ஆண்டுக்கோள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே நேரத்தில் அந்த மாதக்கோள்கள் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி நடந்திருக்குங்க. ஸோ ஆரம்பத்தில், அதாவது ஒரு ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல அதாவது ரிஷப ராசியில் சூரியன் இருப்பார். 13ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான மிதுன ராசிக்கு சூரிய பகவான் பெயர்ச்சி அடைகிறாருங்க. 7ஆம் தேதி வரைக்கும் கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 7ஆம் தேதிக்கு பிறகு அதாவது சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாருங்க. 22ஆம் தேதி வரைக்குமே பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் தான் புதன் இருக்கார், அவருடைய சொந்த வீடான மிதுன ராசியில். ஸோ 22ஆம் தேதிக்கு பிறகு கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். ஸோ இந்த மாத கோள்கள் அப்படிங்கிறது இதே தாங்க. ஸோ இந்த காலகட்டங்களில், இந்த ஜூன் மாதத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. துலாம் ராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்திலுமே தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை நிலையை மாற்றிக்கணும், தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில செயல்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து செய்யக்கூடிய நபர்கள். எப்படிப்பட்ட நபர்களையும் ஈஸியாக எடை போட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு அதாவது ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கக்கூடிய நபர்கள். யார்கிட்ட பேசினாலும் சரிங்க, யாரையாவது ஒருத்தர் பார்த்தாலும் சரி, ஈஸியாக அவங்கள எடை போட்டு பார்த்துருன்னு சொல்லுவாங்க. ஓகே, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களுடைய வீக்னஸ் என்ன, அவங்களுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி ஈஸியாக அனலைசிஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவர்கள். ஸோ அடுத்தவங்களையே அந்தளவுக்கு பார்க்குறாங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. ஸோ எல்லா விஷயத்தையுமே ரொம்ப ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது ஓகே, இது கரெக்டாக, இது தப்பா. தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டுச்சுன்னா அதை செஞ்சு முடிப்பாங்க. தனக்கு ஒரு விஷயம் தப்புன்னு படுதுன்னா எந்த சூழ்நிலையும் அதை செய்ய மாட்டாங்க. எல்லாத்துக்கும் சரி பாதியாக இருப்பாங்க. அதாவது நியாயம் எது, தர்மம் எது அப்படின்னு தெரிந்து வாழக்கூடிய நபர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள். ஸோ இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா தொட்டது எல்லாமே தேவையில்லாத நஷ்டங்கள் அப்படின்னு சொல்லாங்க. எல்லாமே எனக்கு விரயங்க, எதை பண்ணாலுமே விரயமாகுது. நான் ஒன்று நினச்சி லாபம் வரும் அப்படின்னு நினச்சா அது தேவையில்லாத நஷ்டத்தை கொண்டு போய் நிறுத்துது. நான் நினச்சது ஒன்று, இன்றைக்கி நடக்கிறது ஒன்று. நான் எதிர்பார்த்த ஒரு சில பொருட்களை கூட என்னால் வாங்கவே முடியல. அவ்வளோ சூழ்நிலைகள், நான் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டாகவே நடக்குது. ஸோ எல்லாருமே எனக்கு தேவையில்லாத பகையாயிட்டாங்க. எல்லாருமே எனக்கு துரோகிகளாக மாறிட்டாங்க. நான் யாருக்கு எல்லளவும் துரோகம் செஞ்சதில்லை, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தெரியலைங்க. எந்த விஷயத்துலையுமே என்னால் தைரியமாக முன்ன மாதிரி செயல்படவே முடியல. ஒரு துணிச்சல் இல்லை. ஒரு முயற்சிகள் எடுத்தால் கூட அந்த முயற்சிகள் தேவையில்லாத தடைப்பட்டுக்கிட்டே இருக்குதுங்க. என்னுடைய சுய கௌரவம், மரியாதை, அந்தஸ்தை எல்லாம் இழக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது. இவர் இப்படி பண்ணிட்டாரே, இவருக்கா இந்த நிலைன்னு சொல்லி மற்றவங்க என்னை குறை சொல்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாறிச்சுங்க. என்னால் ஒரு சொத்து பத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை, எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் கூட எனக்கு ப்ராப்பராக கிடைக்க மாட்டேங்குது. எல்லாமே இந்த மாதிரி மாறிட்டு இருக்கு. என்னோடய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் அப்படிங்கிறது வருமா? நிறைய கிரக பயிற்சிகள்லாம் நடந்துருச்சுங்க. இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் அந்த கிரக பயிற்சிக்கு அடுத்ததாக வரக்கூடிய மாதத்தில் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஜூன் மாதத்தில் என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் திடீர் எதிர்பாராத சில திருப்பங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. அப்படி என்னங்க திடீர் திருப்பங்கள், என்ன மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தொழில் ரீதியாக நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நீட்ச பெற்றிருந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்துலேருந்து விலகுறாங்க. அப்போ தொழில் ரீதியாக இதுவரை இருந்து வந்த பலவீனத்தை குறைப்பாருங்க. நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு நல்ல பிளான் இருக்குங்க. அதை எப்படியாவது சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சி சில விஷயத்தை ட்ரை பண்ணுறான்னா என்னென்னா அடுத்த அடி எடுத்து வைக்க முடியல. ஒரு விதமான பதட்டமும் பயமும் வந்துகிட்டே இருக்குது. எங்கே அடித்தா மறுபடியும் அடிபட்டால் வீழ்ந்தால் மறுபடியும் எழுந்துக்கிறது ரொம்ப நாளாயிருமோ, ஒரு வாட்டி பட்ட கஷ்டமே போதும், மறுபடியும் ஒரு நஷ்டமோ ஒரு கஷ்டமோ வந்ததுன்னா அதுலேருந்து மீண்டு வர தைரியம் எனக்கு இல்லை.
பயம், அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாமல் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். எதனால் இந்த தடுமாற்றம் அப்படின்னா, இந்த 10ல் இருக்கக்கூடிய அதாவது நீச்ச கிரகமான செவ்வாய் பகவான் உங்கள் அதாவது இந்த 10ஆம் இடத்தை விட்டு விலகும்போது நிச்சயமாக தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்கும். அடுத்த அடி ஒன்று எடுத்து வைக்கிறது கண்டிப்பாக நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது, நல்ல ஒரு வெற்றி பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு தருணமாக இருக்குங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி தான். வேலையில் நிறைய முன்னேற்றம் அப்படிங்கிறதே இல்லைங்க. ரொம்ப வருஷமாக ஒரே இடத்துல கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன். பல வருஷமாக இந்த கம்பெனிக்காக, இந்த நிறுவனத்துக்காக நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய உழைப்பை மட்டுமே எடுத்துக்கிறாங்களே தவிர அதுக்கு உண்டான சில பலன்கள், ஒரு பதவி உயர்வோ இல்லை சம்பள உயர்வோ அப்படிங்கிறது எதுவுமே கொடுக்கல. எப்போ கேட்டாலும் ஓகேங்கப்பா, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், இந்த ப்ரெஷரில் பார்த்துக்கலாம், இந்த 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 வேலையை நீ கரெக்டாக செஞ்சு முடி, இந்த ப்ராஜெக்டை நீ கம்ப்ளீட் பண்ணு, கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. நானும் அதுக்காக நிறைய எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கேன். எனக்கு கிடைக்க வேண்டியது எதுவுமே கிடைக்கல. எனக்கு பின்னாடி சேர்ந்தவங்க கூட இன்றைக்கி என்னை விட பெரிய பதவியில் இருக்காங்க. ஆனால் நான் இன்னும் அதே நிலையில் தான் இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய வேலை ரீதியாக நல்ல மாற்றம் இருக்குங்க. உங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு தகுந்த சில வேலைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அங்கே உங்களுக்கு நிறைய பொறுப்புகளும் நிறைய பதவி உயர்வுகள் அப்படிங்கிறது இருக்குங்க. டெம்பரவரியாக இருக்கிறவங்க கூட பர்மனெண்ட்டாக மாறுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த காலகட்டங்கள் இருக்குங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். ஸோ 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், காதல் சம்மந்தப்பட்ட திருமணங்கள் கூட கை கொடுங்க. நீண்ட நாட்களாக பிரிந்து இருந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். எதுக்கு எடுத்தாலும் கணவன் மனைவி கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல லவ் அண்ட் அஃபெக்ஷன் எதுவுமே இல்லைங்க. ஒரு பாசம் அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்குது. இவங்களுக்காக தான் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்னா இவங்களே நம்மளை புரிஞ்சிக்கலையே, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது எவ்வளோ இவங்களுக்கு செஞ்சாலும் அதை நினச்சி பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு நிலை? கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையே இல்லை, ஒரு நல்ல அந்யோன்யமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவி பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேருவதற்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அகலும், பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அதே நேரத்தில் காதல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்ந்து அந்த காதலை திருமண ரேஞ்சுக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போதுங்க. அடுத்ததாக இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஏன்னா அந்த 5ஆம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை படுறதுனால ரொம்ப நாட்களாக அந்த குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கோ இல்லை அதுக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு சுப தகவல்கள் அப்படிங்கிறது கூடி சீக்கிரம் வருங்க. ஒரு குழந்தை இருக்குது, 2வது குழந்தைக்கு உண்டான முயற்சிகள் அப்படிங்கிறதும் நமக்கு கை கொடுக்கலைங்க. மருத்துவ ரீதியாக நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துடும், சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக அதற்கு உண்டான நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நல்ல வெற்றி பயணத்தை நோக்கி போகுங்க. முயற்சிகள் பிரதிபலனை கொடுக்கும் கண்டிப்பாக. அதே நேரத்தில் பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அப்படிங்கிறது தீருங்க. வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் கூட உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. பூர்வீக சொத்துங்க, ஒரு இடத்த விற்க முயற்சி பண்ணுறோம், இல்லை இந்த சொத்து எனக்கு வர வேண்டிய பங்கு தான், அதுவே எனக்கு வரமாட்டேங்குது, இதனால் தேவையில்லாத கோர்ட்டு கேஸ் பிரச்சனைலாம் ஓடிட்டுருக்கு அப்படின்னா இந்த வம்பு வழக்கு பிரச்சனைகளும் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகளும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போகுதுங்க. அதே நேரத்தில் பூர்வீக சொத்துக்களும் உங்கள் கைக்கு சேரக்கூடிய தருணமாக இருக்க போகுது. வீடு கட்டணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறோங்க, ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு முயற்சி பண்ணுறதோ, இல்லை வண்டி வாகனங்கள், புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கைகள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு எடுக்கக்கூடிய தடைகள் கூட இந்த காலகட்டங்கள் அகலும். அப்போ வீடு கட்டுறதுக்கான சில முயற்சிகளும், ஒரு இடத்த விற்கிறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி, அந்த இடத்த விற்றுட்டு புதுசாக ஒரு இடம் வாங்கணுங்க, வீடு கட்டுறதுக்கே ஒரு இடம் வாங்கணும், ஒரு வண்டி வாகனம் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். மற்றவங்க மத்தியில் இதுவரைக்கும் இருந்து வந்த அவப்பேர் அப்படிங்கிறது அகலுங்க. உங்கள் மேலே ஒரு மதிப்பு மரியாதை கூடுற அளவுக்கு சில விஷயங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் எதிர்பாராத சில திருப்பங்கள் அப்படிங்கிறது நடக்கும். யாரெல்லாம் உங்களை பார்த்து ஏளனமாக பேசுனாங்களோ அவங்களே உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து கட்டாயமாக பொறாமப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது படிப்படியாக தீரும். நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது எடுத்துக்காங்க. எந்த பிரச்சனையாக இருந்தால் இம்மிடியட்டாக அதுக்கு ஒரு தீர்வுகள், அதாவது இம்மிடியட்டாக ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறதோ அதுக்கு என்ன வைத்தியம் பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுடைய ஹெல்த் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும். இது வரைக்கும் குழந்தைங்களுடைய கல்வியில் ஏதாவது தடைகள் இருந்தாலும் அந்த தடையை அகற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம். அவங்கள ஆரம்ப கல்வியாக இருக்கட்டும், உயர்கல்வியாக இருக்கட்டும்,
எல்லாமே நல்ல ஒரு பலன் கொடுக்கும். வெளியூரில் போய் படிக்கிறதோ இல்லை வெளிநாடு போய் படிக்கிறதோ இல்லை வேறு ஊரில் போய் படிக்க வைக்கிறதுக்கோ நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. கல்வியில் இருந்து வந்த மந்த நிலைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக அகலக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுக்கும்போது கட்டாயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.